அதாச்சும் என்னன்னா, ஒரு அக்கா ஒரு தம்பி 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து அவ்வளோ ஆழமானதாகவும் அவ்வளோ அழகானதாகவும் இருந்திருக்கு. என்னாச்சு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்துட்டு எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்னா, தம்பி வந்து அக்கா வந்து டக்கு டக்குன்னு எதுவும் சொன்னாலும் கூட தம்பி வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா அக்காவுக்கு வந்து கஷ்டமாயிடும், அக்கா என்கிட்ட பேசாமல் போயிடுவா, எனக்கு அவனா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற காரணத்தினாலே தம்பி எதுவுமே சொல்ல மாட்டான். எதுவாக இருந்தாலும் அக்கா வந்து சொல்கிறா அப்படின்னா, என் அக்கா சொன்னால் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். தம்பி வந்து ஒரு நாள் வந்து ஊருக்கு போயிடுறான். கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிற அந்த அளவுக்கு வந்து தூரமாக போயிடுறான். அக்காவால் என்ன பண்ண முடியல, அது வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா தம்பி இல்லாமல் வந்து அக்கா எப்பயுமே வந்து இருந்ததில்ல. இப்போ புதுசாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவன் அதுவும் வேலைக்காக போகிறான். போகிற இடம் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஃபோன் பண்ணி பேசுகிறான். இருந்தாலும் வந்துட்டு இங்கே அவன் இல்லை இல்லையா, அந்த வீட்டில் வந்து அவன் ஒத்தாளாக இருக்கான் அவன் இல்லாமல். அப்புறம் தம்பி வந்து என்ன பண்ணுறான், என்ன நான் இல்லாமல் நீ கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா சொல்கிறா, சே நான்லாம் வந்து அப்படியெல்லாம் கிடையாது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ வேணா கஷ்டப்படுவ, நான்லாம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் சொல்லி முடிச்சுட்டு அவள் ஃபோனை வைக்கும் போது அவளையே அறியாமல் அவள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. இவன் தம்பி வந்து வெளியே ஊருக்கு போனதுனாலயா என்ன அப்படின்லாம் தெரியல. 2 பேருக்கும் போக நாட்கள் செல்ல என்ன ஆகுது, 2 பேருக்கும் வந்து சண்டைகள் வந்து வர ஆரம்பிக்குது. எப்பயுமே அக்கா சொல்கிறத வந்து இல்லை, என் அக்கா சொன்னால் கரெக்டுன்னு சொல்கிறவன், இல்லைக்கா இல்லை அப்படி இல்லை, நீ சொன்னால் நான் அப்படியெல்லாம் இல்லைக்கா இப்படி தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, அக்காவோட மனசில் என்ன இது, என் தம்பி தானே, என் தம்பி என்கிட்ட இப்படியெல்லாம் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முதல் அடி வந்து அவன் தம்பி விஷயத்தில் அவன் அக்கா மனசில் வந்து அந்த அடி வந்து விழுகுது. அடுத்து என்ன ஆகுது, இவங்க 2 பேருக்கும் அதான் சண்டை போயிட்டுருக்கு இல்லையா. இவங்க தம்பி வந்து இவளுக்கு வந்து ஃபோன் பண்ணலை, 2 நாள் ஆகுது ஃபோன் பண்ணலை. ஒரு நாள் கூட வந்து அவன் வந்து பேசாமல் இருக்காதவன் 2 நாள் ஆகுது ஃபோன் பண்ணலை. சரி அக்கா வந்து தம்பி வந்து தூரமாக இருக்கானே, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்லை சொல்லிட்டு பதறிட்டு வந்து என்ன பண்ணுறா, ஃபோன் பண்ணுறா, என்னடா பண்ணுறா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி வந்து இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், சரி பார்த்து பத்திரமா இரு.